Hi everyone, welcome back to my channel. We are learning spoken English through Tamil in a very easy way. Today let's see some different types of sentences which will help you to speak English nicely. ஒரு விடயத்தை நான் செய்ய வேண்டும் அல்லது கட்டாயமாக செய்ய வேண்டும். நான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் அல்லது நீ இதை செய்ய வேண்டும். இவ்வாறாக நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீட்டுக்கு போகணும். சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், நார்மலாக நாங்கள் பேசக்கூடிய விடயம். ஸோ இதை நாங்கள் எந்த மாதிரியாக இங்கிலீஷில் சொல்கிறது என்று இன்றைக்கு பார்ப்போம். I have to. I have to plus V1 form of the verb. I have to go. நான் போகணும். I have to go home. நான் வீட்டுக்கு போகணும். I have to study. நான் படிக்கணும். I have to study for the exam. நான் எக்ஸாம்காக படிக்கணும். எவ்வளவு சிம்பிளான form of sentence, isn't it? I have to decide. நான் முடிவு செய்யணும். அதே போல் you have to end this problem. நீ இந்த பிரச்சனையை முடிக்கணும். You have to end this problem. We have to clean this place. இந்த இடத்தை நாங்கள் சுத்தம் பண்ணணும். We have to clean this place. They have to talk to her. அவர்கள் அவளுடன் பேசணும். ஸோ இந்த மாதிரியாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விடயத்தை பற்றி have to ப்ளஸ் V1 form of the verb யூஸ் பண்ணி ஈஸியாக பேசிக்கொள்ளலாம். ஸோ அதே போல் இந்த விஷயத்தை நெகட்டிவாக நீங்கள் சொல்லணும்டா, நீ செய்யக்கூடாது அல்லது நான் செய்யக்கூடாது, நான் செய்வதில்லை, இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வெரி ஈஸி. ஐ டோன்ட் ஹாவ், யூ டோன்ட் ஹாவ், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். யூ டோன்ட் ஹாவ் டு க்ளீன் திஸ் பிளேஸ். நீ இந்த இடத்த சுத்தம் பண்ண வேண்டியது இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டு கோ ஹோம். எனக்கு வீட்டுக்கு போக வேண்டியது இல்லை. அப்போ செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்ல டோன்ட் ஹாவ் டு. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், இதே விஷயங்களை ஹீ ஷீ இட் அல்லது சிங்கியுலர் நவுனுக்காக நீங்கள் சொல்லணும் என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், அவள் தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும். அவள் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் எப்படி சொல்வது? ஷீ ஹாவ் டு என்பது ராங். ஹாவ் டு என்று வராது. ஷீ, ஹீ, இட் இவற்றுக்கெல்லாம் ஹேஸ் என்று நாங்கள் யூஸ் பண்ணணும். ஷீ ஹேஸ் டு க்ளீன் திஸ் ரூம். அவள் இந்த அறையை சுத்தம் பண்ணணும். ஹீ ஹேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஆன் டைம். அவன் வேலையை சரியான டைமில் முடிக்கணும். ஹீ ஹேஸ் டு கம்ப்ளீட் ஹிஸ் ஒர்க் ஆன் டைம். இட் ஹேஸ் டு எஸ்கேப். இட் ஹேஸ் டு எஸ்கேப். அது எப்படியாவது தப்பி போகணும். ருவான் ஹேஸ் டு மேனேஜ் த கம்பெனி. ருவான் தான் இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்யணும் அண்ட் எங்களுக்கு வெரி வெரி சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக சொல்லணும்டா டோன்ட் என்று யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி யூஸ் பண்ணணும்? டசன்ட். ஷீ டசன்ட் ஹாவ் டு க்ளீன் திஸ் ரூம். ஷீ டசன்ட் ஹாவ். டசன்ட் ஹேஸ் என்று வருமா? இல்லை. டசன்ட் வந்துச்சுன்னா ஹாவ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஷீ டசன்ட் ஹாவ் டு க்ளீன் திஸ் ரூம். ஹீ டசன்ட் ஹாவ் டு கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. இன்றைக்கி அவன் இந்த வேலையை முடிக்க வேண்டியது இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் உருவாக்கி பேசி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஓகே, ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸை நிறைய விஷயங்களுக்கு சொல்லி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டு கோ ஹோம். I have to go to school. I have to go to the office. I have to go to the town. I have to go to the market. I have to go to the mall. I have to go to the shop. I have to go to the office. I have to go to the town. இந்த மாதிரி டிஃபரண்ட் விஷயங்களை வச்சு ஒரே டைப் ஆஃப் சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்குரிய அந்த ஸ்கில் அதிகரிக்கும். ஈஸியாக பேசுகிறதுக்காக உங்களோட மைண்ட், அதே போல் உங்களோட டங், இவை எல்லாவற்றையுமே அது ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல பேசணும் அப்படிங்கிற தேவை ஏற்படும் போது சடனாக உங்களுக்கு பேசிக்கொள்கிறதுக்கான ப்ராக்டிஸை அது வழங்கும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் உருவாக்குறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. வெரி வெரி ஈஸி.
உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸை நீங்கள் நிறைய டிஃபரண்ட் மாடல்ஸில் பேசி பாருங்கள். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா ஃபார்ம்ஸ்லேயும். அதே போல் இதிலே நீங்கள் கொஷனும் கேட்கலாம். நீங்கள் செய்யணுமா அல்லது நான் செய்யணுமா. ஓகே, do you have to go now? Do you have to go now? நீ இப்போ போகணுமா. Do you have to work now? நீ இப்போ வேலை பார்க்கணுமா. Do you have to decide now? நீ இப்போவே இதை முடிவு பண்ணணுமா. Do you have to decide it now? Does she have to go now? அவள் இப்போவே போகணுமா. Does she have to go now? Does she have to complete it now? அவள் இப்போவே அதை முடிக்கணுமா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இவற்றையும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது இதே விஷயத்தை பாஸ்டில் எப்படி பேசுகிறது. அதாவது நேற்று எனக்கு அங்கே போக வேண்டி இருந்தது. நேற்று எனக்கு ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டி இருந்தது. நேற்று எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி இருந்தது. பாஸ்ட், இறந்த காலத்தில் இதே விஷயம் செய்ய வேண்டி இருந்தது என்று சொல்கிறது எப்படி. அதுக்காக நீங்கள் ஹாவுக்கு பதிலாக had யூஸ் பண்ணணும். That is a simple thing that you have to change in that sentence. I had to go for the school meeting. எனக்கு ஸ்கூல் மீட்டிங்க்கு போக வேண்டி இருந்தது. I had to go for the school meeting. I had to clean the whole house. முழு வீட்டையும் சுத்தம் பண்ண வேண்டி இருந்தது. I had to clean the whole house. We had to discuss about the problem. அந்த பிரச்சனை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கலந்து ஆலோசிக்க வேண்டி இருந்தது. Past. We had to discuss about the problem. They had to decorate the hall. அவர்களுக்கு ஹாலினை அலங்கரிக்க வேண்டிய வேலை இருந்தது. எப்போ? பாஸ்டில், நேற்று அல்லது லாஸ்ட் வீக் இந்த மாதிரி. They had to decorate the hall yesterday. She had to study for the exam. அவளுக்கு எக்ஸாமுக்காக படிக்க வேண்டி இருந்தது. ஸோ இந்த இடத்துல he, she, it வந்தாலும் நாங்கள் சேம் had என்பதை தான் யூஸ் பண்ணுவோம். I, we, you, they, he, she எல்லாவற்றுக்குமே had தான் யூஸ் பண்ணுவோம். He had to repair his vehicle. அவனோட வெஹிக்கலை ரிப்பேர் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ திஸ் இஸ் பாஸ்ட். அதே போல் ஃப்யூச்சரில் செய்ய வேண்டி இருக்கும். எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கும். ஈவினிங்கில் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃப்யூச்சர் செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்கிறது எப்படி. will have to எப்படி. I will have to go for the school meeting. எனக்கு ஸ்கூல் மீட்டிங்காக போக வேண்டி இருக்கும். I will have to go for the school meeting tomorrow. Okay, will have to plus V1 form of the verb. என்ன verb? நான் எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த verb. I will have to clean the whole house. முழு வீட்டையுமே நான் சுத்தம் பண்ண வேண்டி இருக்கும். I will have to clean the whole house. We will have to discuss about the problem. இந்த பிரச்சனை பற்றி நாங்கள் கொஞ்சம் கலந்து ஆலோசிக்க வேண்டி இருக்கும். We will have to discuss about the problem. You will have to clarify the reason to all. ஸோ அனைவருக்கும் இதுக்கான காரணத்தை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கும். They will have to decorate the hall. அவர்கள் இந்த மண்டபத்தை அலங்கரிக்க வேண்டி இருக்கும். She will have to study for the exam. அவளுக்கு எக்ஸாமுக்கு படிக்க வேண்டி இருக்கும். ஓகே, she will have to study for the exam next week. அடுத்த வாரம் அவளுக்கு படிக்க வேண்டி இருக்கும். He will have to repair his car. அவனோட காரை அவன் ரெப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். ஃப்யூச்சர். ஓகே, ஸோ நான் ஒரு விஷயத்தை செய்யணும். ஓகே, நிகழ்காலத்தில் நான் செய்யணும் அப்படின்னு சொல்வதற்கு I have to ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளணும். அதே போல் இறந்த காலத்தில் இந்த விஷயத்தை சொல்வதாக இருந்தால் எனக்கு செய்ய வேண்டி இருந்தது, போக வேண்டி இருந்தது, படிக்க வேண்டி இருந்தது என்று சொல்ல I had to study, I had to go. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் செய்ய வேண்டி இருக்கும் அப்படி சொன்னால் I will have to go, I will have to study, I will have to clean. இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட டெய்லி லைஃப்லையும் யூஸ் பண்ணுங்கள்.
ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுவதோட என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ டோன்ட் forget to click the bell icon to get the notifications of new videos. So let's meet with another new lesson. Until that, take care.